விவசாயிகளுக்கு வணக்கம். என்னடா எல்லாம் இத்தனை வாழைத்தார் கொண்டுட்டு போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? இது வாழைப்பழத்தில் வந்து பொட்டாஸ் இருக்குங்க. அந்த பொட்டாஸை வந்து தான் நம்ம இப்போ மாற்றி சத்தாவும் பொட்டாசாகவும் நம்ம அனைத்து பயிர்களுக்குமே கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்கிற காட்டுக்கும் தென்னைக்கும் வாழைக்கும் மல்லிகைப்பூ இது நமக்கு இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதுக்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் இந்த பொட்டாஸ் போட்டு கொடுத்துருப்பேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் ஒரு கிழங்கு வந்து 12 கிலோ, அதாவது ஒரு குச்சியில் 40 கிலோ இருந்துச்சு. கெமிக்கல் போட்டால் கூட அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம். மெயினாக நம்ம சாணப்பாசி கரிசல் கொடுக்குறோம், புண்ணாக்கு கரிசல் கொடுக்குறோம், மீனமிலம் கொடுக்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு கொடுக்குறோம். இப்போ வாழைப்பழத்து பொட்டாஸ் வந்து மெயினாக கொடுக்குறோம். போன வருஷம் வந்து 2 பேரல் போட்டோம். இந்த தடவை பெருசே 2 பேரல், அது இல்லாமல் சின்ன பேரலும் 2-3 பேரல் போடுறோம். இந்த மாதிரி போட்டு கொடுக்கறதுனால தான் நமக்கு சத்து. மற்ற உரங்களை பார்க்குறத விட இது விலை ரொம்ப ரொம்ப குறைவு. விவசாயிகளே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்க போகிறோம். இதனால் வரைக்கும் பொட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரக்கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து கெமிக்கலில் தான் போட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம இயற்கையிலேயே, அதாவது இயற்கை விவசாயத்திலேயே நம்ம பொட்டாஸ் தயாரித்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். இப்போ இதை வந்து அப்படியே பிச்சரில் உள்ளே போடுங்க. இப்போ வந்து நம்ம இதை இந்த பேரலில் போடுறோம். ஏன்னா 200 லிட்டர் பேரலில் ஏற்கனவே போட்டு வச்சுக்கிறோம். அங்கே காட்டுப்பா. இப்போ வந்து நம்ம 1000 லிட்டரில் போடுறோம். ஏன்னா நமக்கு வந்து பொட்டாஸ் அதிகமாக தேவைப்படுது. பொட்டாஸ் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் வளமாயிடும். 2வது வாழைப்பழத்தில் இருக்கிற சத்து, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அனைத்துமே நம்ம காட்டில் வந்து உரமாக மாறிடும். உரத்துக்கு உரமும் ஆயிடும். அதே சமயத்தில் பொட்டாஸ் வாழைப்பழத்தோலில் பார்த்தீங்கன்னா அதிகமான பொட்டாஸ் இருக்குது. நம்ம இதை மக்களுக்கு அதுக்கு வந்து பாக்டீரியா, அதாவது நம்ம சாணப்பாசி கரிசல், நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலிருந்து பாசி பிரிச்செடுக்கிறோம். அதாவது நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டோம்னா மேலே பாசி வரும். அந்த பாசியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை தான் மறுபடியும் சர்க்கரை போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை 200 லிட்டரில் மல்டிப்ளை பண்ணி அதிலிருந்து ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் எடுத்து தான் நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் தயாரிக்கிறோம். இந்த சாணப்பாசி கரிசல் உள்ளே ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பக்கெட்டில் பிடி சாணப்பாசி கரிசல் உள்ளே ஊற்றுறதுக்கு, சாணப்பாசி கரிசலை வந்து நம்ம உள்ளே ஊற்றும் போது அது ஒரு பாக்டீரியா. நம்ம சூரிய ஒளியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம சூரிய ஒளியில் தான் தயாரிக்கிறோம். சாணியிலேருந்து பாசி எடுக்கிறது, பாசி மல்டிப்ளை பண்ணுறது, அதுலேருந்து 200 லிட்டர் இது மல்டிப்ளை பண்ணுறது அனைத்துமே வந்து நம்ம வெயிலில் தான் வைக்கதான். ஏன்னா இது வெயிலில் வைக்கும்போது தான் நமக்கு நல்லா வேகமாக வேலை செய்யுது. நம்ம வெயிலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் சேர்ந்து வருது. நல்லா ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, வேர்வெளியாக கொடுத்தாலும் சரி, நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா இது வந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம போய் கடையில் வாங்கும்போது தான் நமக்கு காசு அதிகமாக செலவாகுது. அந்த பேரில் இருக்கும் பாரு, நம்ம ஒவ்வொரு தடவும் காசு போய் வாங்கும்போது, கடையில் வாங்கும்போது செலவு அதிகமாகுது. விளைவிக்கல லட்டமாயிடும். பார்த்தீங்கன்னா இந்த பேரில் காட்டுப்பேன். இந்த பேரில் வந்து நம்ம அன்றைக்கே போட்டாச்சு. ஏற்கனவே இதை போட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பாக்டீரியா நொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த 1000 லிட்டரில் அன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி நமக்கு நாமே தயாரிக்கும் போது நமக்கு செலவு கிடையாது, மண் வளமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவ பதிவு தான். நம்மளுடைய அனுபவத்தில் தான் நம்ம இது செஞ்சவங்களே. நாட்டு மாடு இருந்துச்சு அப்படின்னா நாட்டு மாட்டு சாணியிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுலேருந்து சாணப்பாசி கரிசல் தயாரிக்கலாம், அதுலேருந்து மீனமிலம் தயாரிக்கலாம், வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வச்சு NPK தயாரிக்கலாம். மீனமிலமெல்லாம் 10 to 15 நாளையில் 3ல் 1 பங்கு இருந்தால் போதும் நாட்டு சர்க்கரை நம்ம தயாரிக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்று நமக்கு நாமே தயாரித்து கொடுக்கறது எல்லாமே லோகு இயற்கை விவசாயிகளை யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய அன்றாட பதிவுகள் நம்ம ஒன்னொன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தை நம்ம சேனலில் போடுறோம். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் பார்த்து அப்படி வளர்த்தாது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செய்யலாம். செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் காட்டு கொடுங்க. எடுத்ததே நீங்கள் நம்பர்னு இல்லை, யார் என்ன சொன்னாலும் எடுத்ததே கொஞ்சம் காட்டுக்கு கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் செலவில்லாதது, நமக்கு நாமே தயாரிச்சுக்கிறோம். ஏன்னா
ஒரு பொருள் இன்னைக்கு கடையில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முதலீடு அதிகமாகிடும். அப்போ நம்மளே தயாரிக்கும் போது உழைப்பு மட்டும்தான். அப்போ நம்ம முதலீடுங்கிறது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் நம்மளுடைய முதலீடு. அப்போ நமக்கு செலவு கிடையாது. ஒரு பொருள் விலை விற்கல அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு கெமிக்கல் விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்தோடனே இயற்கை விவசாயத்தில் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம மண்ணெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்போ நம்மக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்க வாரீங்க. வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பயிர் வச்சாலும் வரல அப்படிங்கிற அன்கண்டிஷனுக்கு தான் வர்றாங்க. அப்போ நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்காக தான் பலதானிய விதைப்பு விதைக்க சொன்னோம். அப்போ வந்து பலதானிய விதைப்பு விதைக்க எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு நாட்கள் ஆகுது அப்படின்னுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் பலதானிய விதைப்பு தான் நம்ம சொன்னோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடியல அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹியூமிக்கு போட சொல்கிறோம். ஏன்னா ஹியூமிக் அப்படிங்கிறது அது மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியது தான். அப்படி எடுக்கும்போது அதுவும் இயற்கையானது. அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம உப்பு மண், கார மண், அமில மண், இந்த மாதிரி எந்த வகையான மண்ணாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து மண்ணை மாற்றி நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அப்படிங்கும்போது அது நல்லா வேர் வளர்ச்சியை தூண்டு. நம்ம ஒரு பயிர் வைக்கிறோம் அப்படின்னோம்னா வேர் எந்த அளவுக்கு வேர் வளருதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து பயிர் வந்து நல்ல நமக்கு மேலே விளைச்சலையும் கொடுக்கும், நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகளும் நம்ம பயிருக்கு மண்ணுக்கு ஏற்ப இப்போ நம்ம உப்பு மண், கார மண், அமில மண் அப்படிங்கும்போது எந்த விவசாயம் பண்ணாலும் கொஞ்சம் வராது. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம பலதானிய விதைப்பு தான் மெயினாக விதைக்கணும். அந்த பலதானிய விதைப்பு விதைக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து நம்ம ஹியூமிக் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ பரிந்துரை பண்ணுறாங்க. நம்ம அந்த 10 கிலோவை தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எந்த பயிர் வச்சாலும் சரி 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மண் மாறுற வரைக்கும் கொடுத்தா போதும். அப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷம் ஒருக்கா கொடுத்தா போதும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் நம்ம மண் கெட்டு போன மண்ணை மாற்ற முடியும். எடுத்தோடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வந்தாங்க, அதை கொடுத்தா இதை கொடுத்தா எங்களால் முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மண்ணை வந்து ஃபஸ்ட்டு வளமான மண்ணாக மாற்றணும். அதுக்காகத்தான் நம்ம ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக கொடுக்குறோம். ஜீவாமிர்தம் பஞ்சகாவியாக கொடுக்கறதுக்கு நிரந்தரமாக நம்மக்கிட்ட நாட்டு மாடு வேணும். நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக செய்யலாம். அதில் நல்ல பலன், நல்ல ரிசல்ட்டு. நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லாதனால தான் நம்ம இதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வர்றோம். அதுக்காக நம்ம அதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நாட்டு மாட்டு சாணத்தை இல்லை அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது, நம்ம பண்ணுறதில்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட எக்காரணத்தை கொண்டு நாட்டு மாடு இருக்குது அப்படின்னோம்னா நம்ம நாட்டு மாட்டுலேயே வந்து ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா இது மாதிரி அனைத்துமே செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரிச்செடுத்து இந்த மாதிரி இதில் எல்லாமே நம்ம செஞ்சுக்கிறோம். புண்ணாக்கு கரைசல்லேருந்து மீன மிளத்துலேருந்து எல்லாமே செலவு கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மீன மிளமெல்லாம் 20 கிலோ மீன் கழிவுனா 20 கிலோ நாட்டு சர்க்கரை, 25 கிலோ 22 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு தான் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம சாணப்பாசி கரைசலை வச்சு பண்ணும்போது 20 கிலோ மீன் கழிவு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா 20 கிலோவுக்கு 8 கிலோ போட்டால் போகுது நாட்டு சர்க்கரை. அப்போ நமக்கு அது 8 கிலோ மீதி ஆகிக்குது. முன்னே வந்து 40 நாள் 50 நாள் வச்சுருக்கணும். அது தெளிவாக வச்சுருக்கணும். 50 நாளைக்கு மேலே இருந்தோம்னா தான் நல்லா தெளிவாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து 40 நாள் 50 நாள்லேயே எடுத்துடுறோம். ஆனால் நம்ம அப்போ வந்து 40 நாள் 50 நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 to 15 நாளையிலேயே மீன தயாராகிடுது. அப்போ நமக்கு நாட்களும் குறைவு, செலவும் குறைவு. இது வந்து நமக்கு புதுசாக செய்யும்போது இதில் ரிசல்ட் வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அதற்காகத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எது செஞ்சாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஏக்கர் வச்சுருக்கோம், ஒரு ஏக்கருக்கு மட்டும் செஞ்சு பார்ப்போம். செய்யும்போது ரிசல்ட் வரும். ஏன்னா இதில் எந்த செலவுமே கிடையாது, எல்லாமே விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். யாரையும் நம்பணுங்கிறதில்ல. இப்போ லேபுக்கு போனோம்னா பாக்டீரியா வாங்கினோம்னா அவங்க பார்த்து கொடுத்தா தான் ஒரு காலத்தில் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து எடுத்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி பழகிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. நாட்டு மாடுனா அனைத்து விதமான நுண்ணுயிரிகளும் இருக்கு. அந்த நுண்ணுயிரி தான் நம்ம எடுத்து சாண தண்ணியில் போட்டு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விவசாயமும் இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சாணப்பாசி கரைசல் ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் நம்ம கொடுக்குறோம். 200 லிட்டர் தயாராகிறதுக்கு ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். அப்போ 10 நாளில் நமக்கு 200 லிட்டர் தயாராகிடுது. ப்ளஸ் செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை மட்டும்தான். அதை காலை மாலை கலக்கி விடணும். அதை கலக்கி விட்டுட்டு 10 நாள் கழித்து ட்ரிப்புலையோ அல்லது வாய்க்கால் பாசனத்துலையோ நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் நமக்கு நல்லா பொதுன்னு கிடைக்கும். இந்தாப்பா இதெல்லாம் போடு நல்லா பழுத்துருக்குது, தள்ளினா விழுந்துரு.
இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுலேயே 10 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அதில் சர்க்கரையை போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுறோம். மறுபடியும் 10 நாளில் தயாராகிடுது. மறுபடியும் நம்ம கொடுக்கலாம். இந்த திரவத்தை வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ கொடுக்கலாம் அப்படின்னாலும் மாச கணக்கில் கூட வச்சுக்கலாம். 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் இதே மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மழை தண்ணி மட்டும் உள்ள போகாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நமக்கு செலவில்லை. ஒரு டைம் எடுக்கிற பாக்டீரியா தான் அதுவே நம்ம மீண்டும் மீண்டும் கொடுத்துக்கிறோம். எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷம் வரும். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே காய்கறிகள் மற்றவை கிழங்கு அனைத்துமே வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. காரணம் இப்போ நான் என்னென்ன செய்கிறேன்னா அதை தான் கொடுக்குறேன். இதை தவிர நீங்கள் வேறு இந்த கெமிக்கல் கொடுத்தா கூட அடுத்தவங்க காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிழங்கு உழுவுறதில்ல. சொரைக்காயிலேருந்து இங்கே பாருங்கள் இந்த கொடி உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான காய்கள் விளையிறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொருள் அந்த அளவுக்கு ரிசல்ட் வருது. சில பேர் சொல்லுவாங்க புண்ணாக்கில் சத்து இல்லை புடலங்காயில் சத்து இல்லைன்னு இயற்கை விவசாயத்தை குறை சொல்கிறதுக்குன்னு. ஆனால் அவங்க வந்து செய்யவும் மாட்டாங்க, அடுத்தவங்களை செய்யறத குறை தான் சொல்லுவாங்க. அதனால் விவசாயிகள் வந்து தாராளமாக இது வந்து எனக்காக நான் செஞ்சுக்கிறேன், உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் காட்டுக்கு செஞ்சு பாருங்கள். ஏன்னா செய்யத்தான் நமக்கு அதில் ரிசல்ட்டு அதனுடைய பலன் என்னான்னு தெரியும். போகிற போக்கில் சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கெல்லாம் 1000 பேர் நான் ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்துக்கு வரும்போது செய்ய முடியாது, இது வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ஜெயிச்சு வர்றதுக்கு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2-3 வருஷத்து அளவில் ஒரு 3-4 வருஷத்து அளவில் தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து நம்ம வீடியோ போடவே ஆரம்பித்தேன் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் நான் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வீடியோ அனைத்தையுமே என்னுடைய அனுபவ பதிவை என்னுடைய காட்டில் நான் என்ன செஞ்சனோ எனக்கு வர்ற ரிசல்ட்டு தான் போட்டேன். 2வது இந்த சாணப்பாசி கரைசலை பயன்படுத்திட்டு எத்தனை பேர் ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்களோ அவங்களா வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனது, அவங்க வர சொல்லி நம்ம அவங்க போய் காட்டில் எடுத்த வீடியோ எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் செலவுங்கிறது ஒன்றுமே கிடையாது. மற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு மூட்டை வாங்கினாலும் இன்றைக்கி என்ன ரேட்டு, நீங்கள் நாட்டு மாட்டு சாணம் தான் இதனுடைய அடிப்படையே. அது மட்டும் இருந்துச்சுன்னா அனைத்து இடுபொருளும் நமக்கு நாமே தயாரிக்கலாம்.